ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம வாஷ் பண்ணிட்டு குக்கரில் ஆட் பண்ணிட்டு தண்ணி கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு 3 விசில் நல்லா வேகட்டும். 3 விசில் இட்டுக்கோங்க நல்லா. அப்போ தான் நல்லா வேகும் நமக்கு. இப்போ இன்னொரு சைடில் கடாயில் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, 2 கிராம்பு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கட்டும். இப்போ இன்னொரு சைடு ஒரு மிக்ஸி ஜாரில் பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸப் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். தக்காளி ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ காரம் கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு, ஒரு கல் உப்பு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸப் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸப் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததும் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவி திக்காக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காக இருப்பது. இப்போ கொதிக்க கொதிக்க நமக்கு இன்னும் திக்காக ஆயிரும். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வேணும்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆயிடுச்சு. நம்ம கொதிக்க கொதிக்க இன்னும் நமக்கு திக்காயிரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான சன்னா மசாலா. நீங்களும் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.